ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டிசியோட TM97 மல்டிமீட்டர். இது வந்து நான் வாங்கி ஒரு 5 வருஷம் ஆச்சு. நல்ல லைஃப் இருக்குது, எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. இதில் என்ன ஸ்பெஷல்னால், இப்போ நம்ம ஏசிடிசி எது ஏசிடிசின்னு சொல்லிட்டு நிறைய மல்டிமீட்டரில் கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ இதில் ஒரு பாயிண்டில் வச்சுட்டு நம்ம இந்த பட்டன் அமுக்கும் போது இது ஏசியாக மாறிக்கிறோம். திருப்பி அதே பட்டன் அமுக்குன்னா நமக்கு டிசியாக மாறிக்கிறோம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அப்புறம் இந்த மோடில் பார்த்தோம்னா இதே ஒரே ஆப்ஷன்லேயே ரெசிஸ்டன்ஸ் மோட் இருக்குது, அப்புறம் டயர்டு மோட் இருக்குது, அப்புறம் கன்டினியூட்டி மோட் இருக்குது. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் அதிகமாக நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து கெப்பாசிட்டன்ஸ் மோடு, இது ஃப்ரீக்குவென்சி பார்க்குறது. இந்த ஆப்ஷன் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த மல்டிமீட்டர் நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் 1100 ரூபாய்க்கு நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன், ஃப்ளிப்கார்ட்டில். ஒரு லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ லோக்கலில் உள்ள அந்த 250 ரூபா 200 ரூபா மீட்ரு வாங்குறதோட இந்த மாதிரி ஒரு மல்டிமீட்டர் நீங்கள் வாங்கும்போது நல்ல ஒர்த்தாக இருக்கும். ஒருவேளை இது ஹை கரண்ட் நம்ம மாற்றி வச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் ஆயிரும், ஃபீஸ் போயிடும். பேட்டரியும் நார்மலாக நம்ம ரிமோட்டுக்கு போகிற பேட்டரி கூட யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.